ஆதவன் ஜோதிட மையம் வழங்கும் சுக்கிர யோகம். வழங்குபவர் வேர்ல்டு ஃபேமஸ் சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜர் டாக்டர் பரணி பால்ராஜ் ஜே அவர்கள். வணக்கம் நேயர்களே, சுக்கிரயோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சுக்கிரயோகம் நிகழ்ச்சியில திருமண தோஷம்னா என்ன, எதனால இந்த திருமணத்துல தடைகள் ஏற்படுது, ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா நல்ல படிப்பு படிச்சிருப்பாங்க, நல்ல வசதிகள் இருக்கும், வரன்கள் வரும், ஆனா சில நேரத்துல தவிர்க்கும். இந்த மாதிரியான ஒரு தோஷங்கள், இதையும் தான் தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தோஷத்தை பத்தின ஒரு முழுமையான ஒரு விளக்கம் சார் சொல்ல வந்திருக்கிறாங்க. ஆதவன் ஜோதிட மையத்தில் இருந்து சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் டாக்டர் பரணி பால்ராஜ் ஜே அவர்கள் இந்த சுக்கிரயோகம் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறாங்க. சார் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த திருமண தோஷம் பத்தி ரொம்ப விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கிறாங்க. சார் கிட்ட நம்ம என்னென்ன கேட்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. நேயர்களுக்கும் என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கத்தை காணிக்கையாக்குகின்றேன். சார், சுக்கிரயோகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு சுக்கிர திசையை பத்தி பேச வந்திருக்கிறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த திசை நடக்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு காலகட்டத்துல ஒவ்வொரு திசை நடக்கும். அதுவும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வயதான காலத்துலதான் சுக்கிர திசையே வரும். அப்படி வந்தா கூட அவங்க ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. சார், சுக்கிர திசை நடந்தா அவங்க நல்லா இருப்பாங்களா, இல்ல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கஷ்டமும் பட்டுட்டு இருக்காங்க? அதாவதுமா நிறைய பேர் சந்தேகம் இருக்கு. அது நிறைய பேர் சுக்கிர திசைனா என்னமோ கொட்டி கொடுக்கக்கூடிய திசையும், இந்த சனி திசையோ ராகு கேது திசையோ அந்த பாவக்கோள்களுடைய திசைன்னா கெடுக்கிறதாகவும் நிறைய உலாவதுன்னு இந்த கற்பனையுடைய அமைப்பாக இருந்தாலும் இதெல்லாம் அப்படி கிடையாதுங்கம்மா. எந்த ஒரு லக்னம், மெயினாக எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் ஒரு நன்மை பயக்கக்கூடிய கிரகங்கள் என்ன, தீமை பயக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்னு அந்த லக்னத்தினுடைய தன்மையை பார்த்து அந்த கிரக கோள்களுடைய ஆதிபத்தியம் நன்மை பயக்கக்கூடிய கிரகமாக தீமையான்னு பார்க்கணும். ஒரு சுக்கிர மகாதிசை நிறைய பேர்களுக்கு நடக்கும். மிகப்பெரிய வளர்ச்சியும் கொடுத்த ஜாதகத்தையும் நான் பார்த்துருக்கிறேன். அதே போன்று ஒரு சிலருக்கு சுக்கிர மகாதிசை நடுத்தருவுக்கே கொண்டாந்து விட்ட ஜாதகத்தையெல்லாம் நான் அனுபவ ரீதியாக பார்த்துருக்குறேம்மா. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல முடியும். அப்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அன்பர் என்னை பார்த்து கேட்கின்றார், ஜாதகம் பார்க்க வருகிறேன். அப்போ வரும் முன்னாடி எனக்கு சுக்கிரதேசம் நடக்குது ஐயா, நிறைய பேர் மிகப்பெரிய யோகத்தையெல்லாம் அளபெரிய யோகத்தையெல்லாம் செய்யும்லாம் சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் உங்ககிட்டையும் நான் கேட்கணுன்னு வந்திருக்கேன். அது 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்க்குறேன். அந்த ஜாதகத்தினுடைய தன்மை, அவர் பிறந்திருப்பது மகர லக்னம். மகர லக்னத்துக்கு சுக்கிரன் 11 செவ்வாயோட கூடி திசை புத்தியை நடத்தினார். கேதுவும் அதே ஸ்தானத்திலே உச்சம் பெறுகிறார். ராகு 5 நீசம். அப்போ அந்த சுக்கிரனை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யார் என்று பார்த்தால் அங்கே கேட்ட நட்சத்திரம் பரிபூர்ணமாக 4 பாதங்கள் அங்கே இருக்கிறது. அந்த புதனும் சூரியனும் கூடி 10ஆம் இடத்துல மகர லக்னத்திற்கு ஐப்பசி மாதம் பிறந்த ஜாதகம் அது. அப்போ அந்த ஜாதகத்தினுடைய தன்மையை பார்த்த உடனே இப்போ சுக்கிர மகாதிசை என்பது அவருக்கு தொடங்கி கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு காலத்திற்கு மேலே ஆகிறது. சுயபுத்தி என்பது 3 வருடம் 4 மாதம். அப்போ அவர் இந்த அன்பர் சொல்லுகிறார், ஐயா எனக்கு சுக்கிர மகாதிசை நடக்குது, நிறைய பேரிடத்தில் நானும் பார்த்துருக்குறேன். சுக்கிரதேசம் தொடங்கி 3 வருஷம் 4 மாதம் சுயபுத்தின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு வரக்கூடிய அளவுக்கு வாரி வழங்கக்கூடிய அமைப்புன்னு சொன்னாங்க. 4 மூலையில் 4 பங்களா கட்டி 4 மூலையில் 4 கார் நிற்கும்னு சொன்னாங்களே அப்படின்னு சொன்னார். அதற்கு நான் சொன்னேன் அந்த நண்பரை பார்த்து, 4 மூலையில் 4 கார் இல்லைங்க ஐயா, 4 நாய் கூட உங்களுக்கு நிற்காது அப்படின்னு. என்னங்க ஐயா அப்படி சொல்கிறீங்களேன்னு கேட்டாங்க. அப்போது இந்த சுக்கிரனாகப்பட்டவர் மகர லக்னத்திற்கு முதல் தர யோகாதிபதி பஞ்சம கர்மாதிபதி தான், நான் இல்லை என்று மறுக்கவில்லை. அந்த முதல் தர யோகாதிபதி 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாதக லாபஸ்தானத்தில், இது ஒரு லாபஸ்தானம், ஒரு ஆதாயஸ்தானம் தான், அதுவே ஒரு பாதகஸ்தானம். அப்போ பாதகத்தில் இருக்கும் கிரகம் என்னாலும் சாதகத்தை செய்யாது, பாதகத்தைத்தான் செய்யுமே ஒழிய சாதகத்தை ஒருபோதும் செய்து விடாத என்பவர்களே. அப்போ அனுபவ ரீதியாக நான் சொல்லி இருக்கிறத உங்களுக்கு சொல்லி அனுப்புறையா, இருந்தாலும் அவர்கள் ஜெயிக்கும் என்று ஒரு உரத்தில் சொல்லியிருந்தாலும் நல்லா வாங்க, நல்ல அமைப்பாக வரணும், நிறைய முதலீடுகள்லாம் போட்டு இழந்துடாதீங்க, நிறைய பெரிய குற்றத்தை எல்லாம் நிகழ்த்திடும். இந்த திசை 20 ஆண்டுகள் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சுக்கிர மகாதிசை 20 ஆண்டுகள் நன்மை பயக்கக்கூடிய திசையாக மட்டும் இருந்து விட்டால் வாரி வழங்கி விடுவான் இந்த சுக்கராச்சாரியார். அதே தீமை பயக்கக்கூடிய நிலையில் இருந்து விட்டால் கடை தெருவில் கோமண துணியை கூட மிச்சம் விட மாட்டாமா அந்த சுக்கிரன். நான் கண்ட வரலாறு ஜோதிட அனுபவ ரீதியாக நிறைய பேர்களுக்கு பார்த்துருக்கிறேன். உங்களுடைய 30 வருட அனுபவத்தில்
நிறைய பலதரப்பட்ட ஜாதகத்தில் வந்திருப்பாங்க. நிச்சயம் அதே மாதிரி நிறைய பேர் ஜோதிடரும் உங்க கிட்ட வந்து நிறைய சந்தேகங்களும் கேட்டிருக்கிறாங்க. நிச்சயம் அதாவது உங்களை ஜாதக ஜாம்பவான் அப்படின்னு ஒரு பேரு சொல்லி இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல சுக்கிரன் தீமை செய்யக்கூடியவரா? நிச்சயமாக அதைத்தான் சொல்ல வர்றேன். அப்போ அந்த அன்பரை சொல்லி தாட்டி விடுறேன். தாட்டி விட்ட வருடங்கள் தான் கடந்தது, மாதங்களும் கடந்தது, நாட்களும் கடந்தது. ஆனால் அம்மி அடிக்கிற இடத்துல அடித்தா அம்மி கூட நகரும்பாங்களே, அந்த நாட்கள் கடந்து 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 7 வருடம் அல்ல, இன்னைக்கு கிட்டத்தட்ட 19 வருடங்கள் அரங்கேற்றமாய் இன்னைக்கு கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு வாழ்க்கையின் உச்சாணி குழுவில் இருந்தவனை கொண்டு வந்து கீழ்நிலையும் 19 ஆண்டுகள் முடிந்தது. அதற்கு இடையில் 2 வாட்டி என்னை ஜாதத்து நோட்டை தூக்கிட்டு என்னுடைய அலுவலர், ஐயா நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை 100க்கு 100 உண்மைதான். யார் யாரோ என்னை ஆகா ஓகோலாம் சொல்லிவிட்டாங்க, அதை நம்பியெல்லாம் தொழில் நிறுவனத்தையெல்லாம் வைத்து ஆரம்பித்தேன், என்னை கடைத்தரோடு வந்து நிற்கிறேங்கய்யா, இதுதாயா உண்மை, நகை நட்டு வண்டி வாகனம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. நான் சொன்னேன், ஐயா உங்களுக்கு சுக்கிர மகாதிசை தோக்கடித்து விடுவான், அடுத்து வரக்கூடிய சூரிய மகாதிசை இந்த 20 ஆண்டுகள் இழந்ததை அடுத்து வரக்கூடிய சூரிய மகாதிசை உங்களுக்கு நிச்சயமாக உயர்வடைய வைப்பான் என்ற ஆறுதல் வார்த்தை சொல்லி அனுப்பினேன். இருந்தாலும் சட்டியில் என்ன இருக்கோ அதானமா அப்பையில் வரும். அதான் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகுமா, ஊர்க்குருவி ஊருக்குள்ளதாமா வந்து அடங்கும், அது வேணால் உயர உயர பறக்கலாம். அந்த அமைப்பு ரீதியாக அந்த சுக்கிரன் பாதகத்தைத்தான் செய்வார். 11ஆம் இடம் என்பது மகரம் மட்டுமல்ல, எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரத்திற்கு 11 பாதகம், 2 7 மாரகம். அப்போ 11இல் இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மை பயக்கக்கூடிய கிரகங்கள் இருந்தால் தன்னுடைய நன்மையான ஆதிபத்தியத்தினுடைய தன்மை இழந்து தீமையைத்தான் பயக்கும். அப்போ அந்த அமைப்பு ரீதியாக அவர் தோல்வி கண்டது ஒருபுறம். மறுபுறத்தில் இன்னொரு சுக்கிர மகாதிசையை பற்றி நான் சொல்ல வேண்டும். அப்போது அந்த அன்பர் கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கிறார். கணவன் மனைவியும் சகிதமாக என்னுடைய கரூர் அலுவலகத்துக்கு ஒரு 1.5 வருடத்திற்கு முன்னால் வந்த ஜாதகம். ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமும் கூடாது. அப்போது அந்த கன்னியா லக்னத்தில் பிறந்திருப்பவருக்கு 7இல் சுக்கிரன் தொடங்கியிருந்தான். அப்போது அந்த சுக்கிரன் ஏறிக்கக்கூடிய நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதியினுடைய நட்சத்திரத்தில் சகிதம் பெற்றிருந்தது முதல் பாதத்தில். அந்த சனி பாருங்கள் 8ல் நீசம் ப்ளஸ் செவ்வாய் காம்பினேஷன் கன்னியா லக்னத்திற்கு. சூரியன் ப்ளஸ் புதன் ராகுலாம் 6ஆம் இடத்துல இருந்தால் 12ல் கேது இருந்தது. அதை பார்த்தெடுப்பில் கேட்டு சுக்கிர திசை தொடங்கி இருக்கிறது ஐயா, உங்களுக்கு நகை நெட்டெல்லாம் அடகு வச்சுருக்கணும்னு கேட்டேன். ஆமாம் ஐயா நகை நெட்டெல்லாம் அடகு வச்சுட்டேனுங்க, பாதி விற்றும் முடிச்சிட்டேனுங்க அப்படின்னாரு. சரி, 2வது உங்களுக்கு முழங்கால் கீழே அடிபட்டுதான்னு கேட்டேன். முழங்கால் கீழே அடியும் பட்டுச்சுங்க. பெண்ணால் வம்பு தும்பு வழக்குகள் ஏற்பட்டதான்னு கேட்டேன். பெண்ணால் வம்பு வழக்கும் வந்துருச்சு. அண்ணா ஐயா நீங்கள் கேட்டிங்களே முதல் வார்த்தை சுக்கிரதேசம் வந்த உடனே உனக்கு நகை நெட்டெல்லாம் அடகு வச்சிங்களான்னு கேட்டிங்க இல்லையா, அதே மாதிரி அடகு வச்சு விற்றுட்டேன்னு சொன்னனுங்க. அப்புறம் அடுத்தது வந்து பொம்பளையால் பெண்ணால் வம்பு வழக்கு வந்ததான்னு கேட்டேன். பெண்ணால் வம்பு வழக்கும் வந்துருச்சுனுங்க. ஆனால் முழங்கால் கீழே அடிபட்டு தான் மட்டும் கேட்டிங்க இல்லையா, அடிபட்டதுங்க, எனக்கு படலைங்க, பக்கத்து வீட்டுக்காரமாக அடிபட்டதுங்கன்னு. என்னையா நான் கேட்டது உங்களுக்கு, அதுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை கேளுங்கள். அவர் வந்து எப்போவுமே ஒரு வேலையில் டெக்ஸுக்கு போயிருக்காருமா, கிட்டத்தட்ட எப்போவுமே என்னுடைய முதலாளி 8 மணி அளவில் தான் என்னை ஆஃபீஸ் விட்டு வெளியே விடுவார். ஆனால் அன்றைய தினம் வேலை கொஞ்சம் கம்மியாக இருந்தனால ஒரு 5 மணி 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போக சொல்லிட்டார். நானும் வீட்டுக்கு வந்துட்டேனுங்க. வந்தப்போ என்னுடைய மனைவிக்கும் பக்கத்து வீட்டுக்காரமாவுக்கும் தகராறு நடந்தது. தகராறு நடந்து வாய் தகராறு முற்றி பெரிய அளவில் கைகலப்பு நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. நான் அந்த இடத்துல பார்த்து என்னுடைய மனைவியை தகாத வார்த்தைகள் பேசினதுனால நான் தாங்க முடியும். பக்கத்தில் ஒரு உருட்டுக்கட்டை இருந்ததுங்க, எடுத்து அந்த அம்மா காலில் மலிச்சுன்னு போட்டேனுங்க. கால் இப்படி உடஞ்சி இப்படி தொங்குதுங்க அப்படின்னாரு. என்னையா இப்படியெல்லாம்? அப்போ வம்பு தும்பு வழக்குகள், அப்போ பெண்ணால் வம்பு தும்பு வழக்கு வரணும், பெண்ணாலே வந்துருச்சு. அப்போ போலீஸ் வலை வீசி தேடுது. அப்போ அடிச்சுட்டு அப்புறம் காவல்துறையோட புகார் கொடுப்பாங்க இல்லையாமா, அந்த மாதிரி எடுத்து அவருடைய அமைப்பை தேடிட்டு வந்தனால, ஐயா அது மாதிரி தப்பு பண்ணிட்டேனுங்க, நான் தப்பிப்பேனா, உள்ளே போயிடுவேனா, எப்போயா எனக்கு விடிவு காலம், ஒன்றுமே பண்ணல, தேவையில்லாத பண்ண ஒன்றுமே இல்லாத பிரச்சனைக்கு இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லி வெளிப்பதுங்கி நிற்கிறவங்களும் ஒரு சிலர். சுக்கிரன் பாதகத்தில் இருந்தால் என்னாலும் சாதகத்தை செய்யாத என்பவர்களை பாதகத்தைத்தான் செய்யும். அப்போ அந்த சுக்கிர மகாதிசை என்பது எந்த இடத்துல இருந்து நடத்துகிறான்? கன்னியா லக்னத்திற்கு 7லே சுக்கிரன் சனியினுடைய நட்சத்திரத்தில். சனி இந்த லக்னத்திற்கு யார் என்றால் கன்னியா லக்னத்திற்கு 6 கூட கடன்கார ரோக ருணாதிபதி.
அவனோட யார் குடியிருக்கிறான்? அட்டமாதிபதி. அப்போ வம்பு வழக்குங்கிற தும்புகள்லாம் வந்து தானே ஆகணும். அப்போ 7ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் கடைநிலை படித்து விடுவான். அப்போ கன்னியாலகணத்திற்கு முதல் தன பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய முதல் தர யோகாதிபதி கன்னியாலகணத்துக்கு சுக்கிரன் ஒருவனே. அவன் இருக்கும் இடத்தை வைத்துத்தானம்மா அந்த சுக்கிரனுக்கு சோப்பு சீப்பு வரலாறெல்லாம். அந்த இடத்துல அடித்தளம் இல்லாத ஜாதகங்கள். அதுதான் ஒரு ஜாதகத்துடைய இயக்கக்கூடியனுடைய தன்மையை பார்க்கணும்னா, ஒரு லக்னத்திற்கு கிரகங்கள் இங்கே அமர்ந்திருக்கு, அவனுக்கு வீடு கொடுத்தனுடைய நிலைப்பாடுகள் என்ன இருக்குது, அவனுக்கு முன்பின் சுபர்களா பாவிகளா, நவ அம்சகட்டத்தினுடைய அவனுடைய நிலைகளும் யோகிதியும் தரமும் இப்படி இருக்கிறது, அவனை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதியோட நிலைப்பாடுகள் எப்படி இருக்கிறதுனா சீர்தூக்கி பார்க்கணும். அப்போ சுக்கிரதிசன்னா வாரி வழங்குதுன்னு சொல்கிறதும் சனி மகாதிசை ராகு கேதுசனை கீழ்நிலைப்படுத்துறதுலாம் கிடையாதுமா. இன்னொரு அமைப்பையும் எடுத்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த மிதுன லக்னத்துக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவன் சுக்கிரன் ஒருவனே பஞ்சம விரையாதிபதியாக வர்றாரு. அப்படி அதற்கடுத்து பார்த்தா பாக்கி அட்டமாதிபதியாக யார் வருவார்னு கேட்டால் சனியும் ஒரு திரிகோணாதிபத்தியம் பெற்றவன் தான். இந்த மிதுன லக்ன அன்பர்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா நிறைய நிகழ்ச்சியில் கேட்டதும் அதுதான். அதே மாதிரி வந்திருக்கக்கூடிய வேடிக்கையாக பேசக்கூடிய வார்த்தைகள் அதுதான். மண்ணில் போட்ட காசு பொன்னாக விளைந்தது, தொழிலில் போட்ட காசு மண்ணாக போனது அப்படின்னா உண்மையான வார்த்தைகள். மண்ணில் போட்ட காசு பொன்னாக விளைந்தது என்று சொன்னீர்களே, தொழிலில் போட்ட காசு மண்ணாகத்தான் போச்சு. கிட்டத்தட்ட நான் 8-9 வருடத்திற்கு முன்னால் எனக்கு சுக்கிர மகாதிசை தொடங்கியது. 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தசமகேந்திரத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று புதனுடைய நட்சத்திரத்தில் சகிதம் பெற்று புதனும் நல்ல நிலை மேம்பாட்டில் சூரியனோட கூடியிருந்தான். அப்போ ஆதிபத்தியங்கள் இருந்தது, நல்ல அமைப்புகள் தான் இருந்தது ஐயா. ஆனால் ஒரு 9 வருடத்திற்கு முன்னால் ஒரு 7 லட்ச ரூபா போட்டு ஒரு இடம் ஒன்று வாங்கினேனுங்க. அது பல வருடங்கள் கழித்து 1 லட்சம், அதாவது 7 லட்சத்துக்கு வாங்கி ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு விற்றா ஆதாயம், 15 லட்ச ரூபாய்க்கு விற்றா ஒரு நல்ல லாபம், ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு விற்றா ஒரு கொள்ள லாபம். அவர் விற்றது எவ்வளோ ரூபாய்க்கு தெரியுங்களாமா? 3.25 கோடி ரூபாய்க்கு விற்றார். அப்போ அளபரிய லாபத்தை அடைந்திருக்கிறார் அந்த இடத்துல. அப்போது இது எதற்காக சொல்லுகிறேன்றா, அந்த 7 லட்ச ரூபாய்க்கு போட்டு முதலீடை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவர் மண்ணில் போட்ட காசு பொன்னாக விளைந்தது. 3.25 கோடி ரூபாய்க்கு விற்றவர் அந்த 3.25 கோடி ரூபாய் வரக்கூடிய ஆதாயத்தை கொண்டு போய் தொழிலில் அவர் முடக்கம் செய்கிறார். மொழியில் போட்டால் எல்லாமே போச்சுங்க. 7 லட்ச ரூபாய்க்கு முதல் போட்டு இடத்த வாங்கினது 3.25 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணி அந்த இருக்கக்கூடிய காசை கொண்டு போய் நான் தொழிலில் போட்டேனுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மண்ணில் போட்ட காசு பொன்னாத்தான் விளைந்தது, தொழிலில் போட்ட காசு மண்ணாக போனது ஐயா. இதற்கு என்ன காரணம்னா, மிதுன லக்ன அன்பர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேம்மா. மிதுன லக்னத்திற்கு 4ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய சுகஸ்தானம். 4ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய வண்டி வாகன ஸ்தானம், கல்வி ஸ்தானம், அசையும் சொத்து அசையா சொத்தினுடைய ஸ்தானம். அதுதான் செல்ல பிராணிகளுடைய ஸ்தானம். அந்த மிதுன லக்னத்திற்கு 4ஆம் இடம் என்பது வீடு நிலம். அந்த 4ஆம் இடத்திற்கு தன பாக்கியாதிபதியாக முதல் தர யோகாதிபதியாக சுக்கிரன் ஒருவனே. அவன் புதனுடைய நட்சத்திரத்திலே சகிதம் பெற்றிருந்தாலோ அல்லது புதனோடு கூடி இருந்தாலோ இவர்களுக்கு வண்டி வாகனத்தாலையும் ஆதாயம் கிடைக்கும், வீடு நிலத்தாலையும் ஆதாயம் கிடைக்கும். அப்போது இந்த ஜாதகத்தினை 10ஆம் இடத்தை கை வைத்து பார்த்தால் தொழில் ஸ்தானம். அந்த 10ஆம் இடத்திற்கு திருதி அட்டமாதிபதியாக யார் வருவான்னு கேட்டால் சுக்கிரன். அவன் சூரியனோட கூடி சனியோடையும் காம்பினேஷன் பெற்றிருந்தால் எவ்வளோ பெரிய யோக பலன் இருந்தாலும் அவர்கள் தொழில் ரீதியாக போனால் இழப்பீடுகளையே அவர்கள் சந்திப்பார்கள். இது அனுபவ ரீதியாக உணர்ந்த ஒன்று. நிறைய மிதுன லக்னம் மட்டுமல்ல, அது மீன லக்னத்தை பற்றியும் சொல்லியிருக்கேன். இப்படி ஒவ்வொரு ஆதிபத்தியம்மா. இப்போ மிதுன லக்னக்காரர்களும் பஞ்சம விரையாதிபதி. அப்போ 4ஆம் இடத்துக்கு 2-9 குடையவனாகவும் வருவான். அதே மாதிரி இந்த 4 குடையவன் சொன்ன இல்லைங்களா, மிதுனத்திற்கு 4 குடையன் யாருன்னா புதனாகவும் வருவார், லக்ன அதிபதியாக வருவார். அந்த தர்மமும் கர்மமும் 4ஆம் இடத்திற்கு இந்த புதனும் சுக்கிரனும் காம்பினேஷன் ஆகிட்டா தர்ம கர்மாதிபதி யோகம்னா எந்த இடத்திற்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம், வண்டி வாகன ரீதியாக உயரடைகிறது. அதே மாதிரி இடம் வீடுகள் மாட மாளிகை கூட கோபுரம் கட்டி விற்பனை செய்து இந்த மாதிரி அமைப்பில் போனால் இவர்கள் ஜெயிக்கிறார்கள். அதே தொழிலாக பண்ணால் இவர்கள் மைனஸ் ஆகிறாங்க. இதை என்ன பண்ணுவாங்க, மண்ணில் போட்ட காசு பொண்ணாக விளையும்ட்டார அப்படின்னு விவசாயம் பண்ணிடக்கூடாது. விவசாயம் மண்ணில் போட்ட காசு தான், மண்ணில் என்ன பண்ணுறான் விதை, அப்படி கிடையாது. யார் யார்களுக்கு விவசாயம் தழைத்தோங்கும், யார் யார்களுக்கு விவசாயம் வராதுன்னா இதையும் இங்கேயே எழுதப்பட்டிருக்கிறதம்மா. நிச்சயமா ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய கட்டத்தில் என்னென்னார் என்னென்ன தொழில் செய்ய வேண்டும் என்பது
விதி பயணம்மா. சார் அப்படின்னா இப்ப நீங்க சொல்றத பார்க்க போனாக்கா இப்ப சுக்கிர யோகம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னாக்கா அவங்க வாழ்க்கையில எல்லா சகல செல்வமும் இருக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இல்லை. நிச்சயமா கிடையாதும்மா. அதுலயும் மாறுபடும். ஏம்மா இவ்வளவு தூரம் சொல்றீங்களேம்மா, என்னுடைய சுய அனுபவத்தையே நான் முன்வைக்க ஆசைப்படுறேம்மா. கண்டிப்பா சொல்லுங்க சார். அதாவது எனக்கு கிட்டத்தட்ட வயது ஒரு 19-20 வயது இருக்கும்மா. சரிங்க. சிறு வயதில் நான் இருக்கும் பொழுது நானும் கன்னியா லக்னத்துக்கு சொந்தக்காரனே. எனக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று தான் இருந்தது. நடைமுறையில் திசை புத்திகளும் அனுபவ ரீதியாக வந்தது. பார்த்த உடனே சரி, அப்போ ஜோதிட ரீதியில் நான் அவ்வளோ பெரிய அனுபவம் கிடையாது. நான் கிட்டத்தட்ட 12-13 வயசு இருக்கும்போது ஜோதிட புத்தகத்தை கையில் தூக்கியவன் தான். இருந்தாலும் என்னை விட நல்ல அனுபவசாலிகள் முதியவர்களை தேடி ஒரு காலகட்டத்தில் நான் போனது உண்டு. அப்போ அந்த அமைப்பில் நாங்கள் வெளியூரில் நான் ஒரு நிறுவனம் வைத்து ஒரு 20 வயசில் நடைமுறையில் நடத்தி கொண்டிருந்தேன். பள்ளியிலே பாதியிலே எனக்கு தடைப்பட்ட கல்வி தான். என்னுடைய ஜாதகத்தை பார்த்த நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ விதிக்கப்பட்ட பயனாக இருந்தாலும் நானும் அந்த ஊழ்வினையில் உறுத்து வந்து ஊட்டுவதைப் போல எனக்கும் சுக்கிர திசை வசந்த காலத்தை நோக்கி வட்டமிடும் என்றெல்லாம் ஜோதிட நண்பர்களும் ஜோதிடத்தினுடைய அமைப்பிலையும் நிறைய பேர்களுக்கு கன்னியா லக்னத்திற்கு முதல் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவனே தனபாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய முதல் தர யோகாதிபதி, அவன் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனோடு கூடியிருக்கிறான். அவனுக்கு வீடு கொடுத்தனுடைய கிரகமும் நல்ல நிலைப்பாட்டில் மேம்பாட்டில் இருக்கிறது, பரிந்துணை பெற்றிருக்கிறது, அந்த அமைப்புகள்லாம் இருக்கிறதெல்லாம் சொல்லுவார்கள். சரி, நடைமுறையில் மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை வைத்து தான் நடத்தி கொண்டு வந்திருந்தேன். அந்த காலச்சொல்ல வெளியூரில் இருக்கும் காலத்தில் அப்போது என்னுடைய ஊரிலிருந்து கிட்டத்தட்ட வெளியூருக்கு கடந்து சென்று கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் தூரம் அப்போது என்னுடைய பைக்கில் தான் போவோம்மா. போய் ஒரு ஜோதிடம் நல்லா சொல்கிறாங்கன்னு கேட்டு நானும் போனதுண்டு. அப்போ ஜாதகத்தை பார்த்து கூட்டங்கள் வழிந்தோடி இருக்கிறது. கிட்டத்தட்ட 20 பேர் 30 பேர் 40 பேர்கள் கியூ வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். நானும் அமர்ந்து தான் அந்த ஜோதிட நண்பரை சந்தித்தேன். பார்த்துட்டு போய் கன்னியா லக்னத்துக்கு முதல் தர யோகாதிபதி தனபாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர திசை உங்களுக்கு தொடங்கி இருக்கிறது என்பதை இப்பொழுது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் முடித்து விட்டீர்கள். 3 வருஷம் 4 மாதம் அந்த சுயபுத்தி போனதுக்கு பிறகு மிகப்பெரிய அமைப்பில் அளபெரிய கோடிக்கு சொந்தக்காரர். அதில் அகலம் எவ்வளோ, நீளம் எவ்வளோ, வட்டம் எவ்வளோ, குறுக்களவு எவ்வளோ என்னால் சொல்ல முடியலையா. அப்போது இவ்வளோ பெரிய யோகமான சொந்தக்காரன்னு கூப்பிட்டு எல்லாத்தையும் வரக்கூடிய நேரில் அங்கே உட்காந்துருக்கக்கூடிய அமைப்பு, அப்பா கோடீஸ்வர ஜாதகம்னா இஜாய்யா கோடீஸ்வரனுடைய ஜாதகம், அவ்வளோ பெரிய யோகமான ஜாதகம். அப்போ இவருடைய அமைப்பு எனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் கூட நான் கொடுத்துருவேன் ஐயா, இப்படிப்பட்ட ஜாதகக்காரனுக்கு கொடுக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லி ஆக ஓகான்றாரு. எனக்கா உடம்பு சில்லுத்து போச்சு, ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு ஆகிப்போ, என்னடா அது இப்படி சொல்கிறாரு, நம்மளுடைய ஜாதகம் அவ்வளோ பெரிய யோகமான ஜாதகமா. அப்போ எனக்கு அவ்வளோவோ தெரியல. இருந்தாலும் நான் அறகுறையாக தான் அன்றைய காலகட்டத்தில் ஜாதகத்தினுடைய சிறு வயதில் இருக்கும் பொழுது அப்போது அங்கேருந்து புல்லட்லேருந்து நான் போயிட்டு வந்து பார்த்த உடனே இப்படி என்னை சொன்ன உடனே சாயந்தரம் மாலை நேரத்தில் அப்போ இளந்தளிரனுடைய அமைப்பு வேகமாக வண்டி ஓட்டின உடனே ஓட்டிக்கிட்டு போகும்போது அந்த வயக்காடு வரப்பு மேடுகள் எல்லாம் கடந்து போகும் அந்த சிலு சில்லுன்னு காற்றுல அவர் பேர் ஜோசியர் வேறு இப்படி சொல்லிட்டாரு, ஜில்லு 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 ஜில்லுன்னு உடம்பெல்லாம் ஆகிப்போ இந்த ரோம முடிகள்லாம் ரொம்ப இதுவாகி ரொம்ப அதான் சொர்க்கலோகத்துக்கே பலமுறை போயிட்டு வந்ததுப்பா, இன்னும் நான் தான் ஜெயித்தேன் வாழ்க்கையில், அவ்வளோ பெரிய உல்லாசத்தில் சந்தோஷமலை. ஏன்னா அவர் அவ்வளோ தூரம் சொல்லிட்டாரு. 9,000 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரன் வலியுறுத்தி சொல்கிறார். ஆகா சுக்கிர மகாதிசை, நாளதொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் போகணும், நாட்களும் வருடங்களும் அதான் கடந்தது ஒழிய ஒரு அம்மி அடிக்கிற இடத்துல அடித்தா அம்மியும் நகரும்பாங்கடே. என்னுடைய வாழ்க்கை பாதைகள் ஒரு சுக்கிர மகாதிசையில் சுயபுத்தி முடிந்து, சூரியன் முடிந்து, சந்திரன் முடிந்து, கீழ்நிலைக்குத்தான் தள்ளப்பட்டு கடைப்பகுதிக்கு தள்ளப்பட்டேன் ஒழிய நிச்சயமாக ஜெயிக்காது. அப்போது அனுபவ ரீதியாக என்னுடைய ஜாதகத்தை நானே ஆராய்ந்து பார்த்ததில் அவர்கள் சொன்னது ஒரு வகையிலும் உண்மை அல்ல. அப்போ காரணம் என்னவென்றால் அவர்கள் மேலோட்டத்திலேயே பார்த்திருக்கிறார்கள், ஆழ்ந்து பார்க்க தவறி விடுகிறார்கள். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கன்னியா லக்னத்திற்கு தனபாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய முதல் தர யோகாதிபதி தான் நான் இல்லை என்று மறுக்கவில்லை. அவன் இருக்கக்கூடிய இடம் என்ன, அவனை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதியுடைய தன்மைகள் என்ன, நவாம்ச கட்டத்தில் அவனுடைய நிலைகளும் யோக்கியதையும் தரமும் இப்படி இருக்கிறது. ஒரு கிரகம் பார்ப்பதற்குமா ராசி கட்டத்தில் ராஜாவாக வேண்டிய என்று அமைப்பு இருக்குமா, ஆனால் நவாம்ச கட்டத்தில் கழுதமைக்கணும்னு அமைப்பு இருக்கும். அதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். ராசி கட்டத்தில் ராஜாவாக வேண்டிய அமைப்பு இருக்கும், நவாம்ச கட்டத்தில் பார்த்தால் இவன் கழுதை மேய்க்க வேண்டிய யோக்கியதை இருந்தால் இவன் கழுதை தான் மேய்த்து தீர வேண்டும். அப்போது இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு ரீதியாக பார்த்தா அதாம்மா ஒரு ராசி கட்டங்கிறது ஒரு கிரக ஆதிபத்தியம் உச்சபலத்தில் இருக்கும். நவ அம்சம் என்றால் 9 கோள்களுடைய அம்சம், யோக்கியதையும் தகரத்தையும் அகலத்தையும் நீளத்தையும் அளவிடக்கூடிய அளவுகோலே நவ அம்சம்னா. நவம்னா 9 கோள்களுடைய தரத்தை பாடுறான்னா இங்கே பார்க்கணும் நவாம்ச கட்டத்தை. இவன் ராசி கட்டத்திலே முடிச்சிட்டான்.
ராசி கட்டத்தினுடைய பார்வைகள் ஆகா கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கிறது, இவனும் அவனு கூடியிருக்கிறார், ஆக ஓகோ மன்னவனை போல் வருவான் பொன்னவனை போல் வருவான்னு வேணா வாழ்க்கையே நம்ம வேணா பேசலாமா? பேஸ் என்ன, அடித்தளம் என்ன அங்கே இருக்கிறது? ஒரு கிரகத்திற்கு முன்பின் சுபர்களா பாவர்களா? அப்போ அந்த கிரகத்தை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி ரிமோட் கண்ட்ரோல் யாரிடத்தில் இருக்கிறது? அவன் யாரோடு கூடி நிற்கிறான்? அவனுடைய சுபத்தன்மையினுடைய பார்வை விழுகிறதா, பாவத்தன்மையினுடைய பார்வை விழுகிறதா? நவாம்ச கட்டது இங்கு மட்டுமல்ல, நவாம்ச கட்டத்தினுடைய நிலைப்பாடுகள் என்ன? இதை சீர்தூக்கி ஆராய தவறிவிட்ட காரணத்தால் தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் தவறான முறையிலே வழிகாட்டப்படுகிறது. வழிகாட்டி என்பவன் ஜோதிடன், அந்த வழிக்கு அவன் செல்ல முடியாது, வழிகாட்டியாக இருக்க வேண்டும். ஆனால் அவனுக்கே வழி தெரியவில்லை, இவன் வழி சொல்லுகிறான். இப்படியெல்லாம் என்னை போல் எத்தனை பேர்கள் ஏமாந்து இருப்பார்கள்மா? அதைத்தான் பார்த்து, ஜோதிடம் என்பது உண்மையா? ஜோதிடம் என்பது 100க்கு 100 அல்ல, 100க்கு 1000% உண்மையே. சொல்லக்கூடியவன் உண்மையான ஜோதிடனா? நிச்சயமாக சொல்லக்கூடியவன் உண்மையான, சொல்லக்கூடிய உண்மையாக இருந்தாலும் கொண்டு வந்த ஜாதகம் சரியான ஜாதகமா? இதையெல்லாம் பார்க்க வேண்டும். ஜோதிடரை குறை சொல்லிவிட முடியாதம்மா. அவனுடைய விதிப்பயன் அவனிடத்தில் சென்று அவன் இழக்க வேண்டும் என்பது எழுதப்பட்டிருக்கக்கூடிய விதிகள் இருக்க நாம் ஏன் மாற்றிவிட? நிச்சயமாகம்மா. இவன் நிறைய பேர்களை பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தினுடைய தன்மை ஒரு தசை வந்துடும், ஆக ஓகன நிறைய முதலீடுகளை போட்டு என்னை போல் நானே ஒரு முன் உதாரணமாக இருக்கிறேன். அப்பொழுது அந்த ஜாதகத்தினுடைய தன்மையை நாம் ஆராய கிடையாது. அப்போ அன்றைய காலத்திலிருந்து ஜாதகத்தினுடைய தன்மை, நான் ஒரு ஆங்கிளில் பேசுகிறேன், நடக்கிறது ஒரு ஆங்கிளில் நடக்குது. அப்போ புத்தக ரீதியாக படித்த பாடத்தை அப்படியே சேம் டிட்டோவாக பேசி பார்க்குற அது நடக்கலை. அப்போ இதனுடைய அமைப்பு, இதனுடைய சாராம்சம் என்ன? அப்போ ஜோதிடம் என்பது சுத்த போலித்தனமான ஒரு வார்த்தைகள் என்று கம்ப்ளீட்டாக ஒதுக்கிட்டோம்மா. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அப்பொழுது ஒதுக்கிட்டு மீண்டும் அதை கடைபிடிக்கிறேன், பார்க்கிறேன். இதனுடைய பார்வையினுடைய ஆங்கிள் இது கரெக்டாக தான் இருக்குது, நம்மளுடைய பார்வை தான் தவறான கண்ணோட்டத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அதனுடைய ஆராய்ந்து பார்க்கணும். ஒவ்வொருடைய பலாயிரக்கணக்கான ஜாதகங்கள், ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருதும்மா. எதனால் ஹார்ட் அட்டாக் வருது? ஒருத்தருக்கு அதாவது பேக் போன் பெயின் வருது, ஒருத்தருக்கு ஏன் தொழில் ரீதியான வீழ்ச்சி அடைகிறார், உடல் ரீதியான பிணிகள் ஒருத்தருக்கு ஏன் வருது. அப்போ அந்த ஜாதகத்தை வாங்கி பார்ப்பேன். ஒரு இருதய கோளாறு வந்துருச்சுன்னா அந்த ஜாதகத்தினுடைய தன்மைகள் எந்த பேட்டர்னு, எந்த ஆங்கிளில் இவருக்கு இருதய கோளாறு, தொழில் ரீதியாக நட்ட லாபங்கள் எதனால் ஏற்படுகிறது, இதையும் அந்த ஸ்தானத்தை வைத்து கணக்கிட்டு பார்க்க வேண்டும். அப்போ ஒரு ஜாதகத்தை பலாயிரக்கணக்கான ஜாதகத்தை ஆராய இதனுடைய அனுபவ ரீதியாக நான் கண்ட வரலாறுமா. அப்போ என்னுடைய ஜாதகத்தினுடைய தன்மையை வைத்து ஒரு கன்னியா லக்னமா, சரி இந்த கோள்கள் இந்த இடத்துல இருக்கிறதா, அடுத்த ஜாதகத்தை அப்படியே பேட்டர்னை மாற்றி பார்த்தேன். இப்படியே பேசி என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகள், என்னுடைய அனுபவமே ஜோதிடமாக. அப்போ ஏட்டுச் சுரக்காய் சமையலுக்கு ஆகுமா? சர்க்கரைனா இனிச்சிடுமாம்மா? இனிக்கவே நிற்காது. அப்போ ஏட்டுச் சுரக்காய் சமையலுக்கு என்றைக்குமே ஆகாது. படிப்பறிவு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு 25%. அதுபோன்று அனுபவ அறிவு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 75%. அப்போ 25 படிப்பறிவும் அனுபவ அறிவு 75 ரெண்டும் ஒன்றாக கூடும் பொழுதுதான் அவனுடைய ஆதவனை போன்று பிரகாசமான கதிர்வீச்சுகளை போன்று அவன் சொல்லிக்கிறான். அப்போது முழு ஆதிபத்திய ரீதியாக பார்க்கணுமா, அனுபவ ரீதியாக நிறைய ஆராய்ச்சி பண்ணணுமா, அந்த அமைப்பு தான் முக்கியமே ஒழிய. அப்போ என்னை போன்று எத்தனையோ பேர் ஏமாந்துருக்கலாம். அதனால் என்னுடைய ஜாதகத்தினுடைய தன்மையை ஆராய்ந்து பார்த்துட பலாயிரக்கணக்கான ஜாதகத்தை ஆராய்ந்து தான் இந்த மக்கள் மன்றத்தில் உட்காந்து இன்றைக்கி நான் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறேன். திருமண பொருத்தமாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த ஜாதகத்தினுடைய வேலை வாய்ப்பு ரீதியாக இருந்தாலும் சரி, மற்ற ஒரு உயரிய அந்தஸ்துகளாக இருந்தாலும் சரி, பட்டம் பதவியில் உயர்ந்து சிறந்து விளங்க வேண்டும் என்றாலும் அவரவர்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன விதிப்பெயரை நாம் பார்த்து ஆராய்ந்து தான் இவர்களுக்கு இது ஓகே ஆகுமா, இது இவர்களுக்கு மைனஸ் ஆகுமா, இது முதல் போட்டு செய்தால் இவர்களுக்கு ஒரு வழி பாதையா இல்லை 2 வழி பாதையா, போட்ட படம் திரும்புமா திரும்பாதாங்கிறது இங்கே பார்க்கணுமா. இதை விட்டுட்டு சுக்கரம் வர்றான், சந்திரன் வர்றான், சுந்தரம் வர்றான்னா எப்படிம்மா? ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க சார். இதை புரியாதவங்களுக்கு கூட நிச்சயமா புரிஞ்சிருக்கும். அதாவது சுக்கிரதேசை நடந்து நான் நல்லா இல்லை, வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒரு ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பதிலா நீங்க சுக்கிரயோகம் நிகழ்ச்சியில சுக்கிரதேசையை பத்தி சொல்லியிருக்கிறீங்க. இது ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது சார். இந்த நிகழ்ச்சியில் நீங்க கலந்து கொண்டு நேயர்களுக்கு பல விளக்கங்கள் தந்ததற்கு மிக்க நன்றி சார். வணக்கம். நேயர்களே, சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் டாக்டர் பரணி பால்ராஜ் ஜே அவர்கள் சொன்ன சுக்கிரயோகம் இன்றைய நிகழ்ச்சியில சுக்கிரதேசையை பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க, ரொம்ப தெளிவாகவும் சொன்னாங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் ஜாதகத்தின் திருமண தடைகள், புத்திர பாக்கிய தடைகள், உடல் ரீதியான பிணிகள், வியாபார சிக்கல்கள், வெளிநாட்டு யோகம் உண்டா, அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா,
கலைத்துறையில் பிரகாசிக்க வாய்ப்பு உண்டா? கடன் பிரச்சனை, வம்பு வழக்குகளிலிருந்து விடுபட முடியுமா என உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வளிக்கும் வேர்ல்டு ஃபேமஸ் சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜர் டாக்டர் பரணி பால்ராஜ் ஜே அவர்கள். ஜாதகம், எண்கணிதம், பெயர் மாற்றம், திருமண பொருத்தம் போன்றவற்றை கணிப்பதில் கைதேர்ந்தவர். உங்களது வாழ்க்கை வளமானதாக அமைய உடனே அணுகுங்கள் ஆதவன் ஜோதிட மையம். வேர்ல்டு ஃபேமஸ் சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜர் டாக்டர் பரணி பால்ராஜ் ஜே அவர்கள். சென்னை விஜயம். பிரதிவாரம் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை. இடம் PJP லிவ் இன், பிளாட் நம்பர் 1, அஜந்தா அவென்யூ, வெங்கடேசபுரம் மெயின் ரோட், ஜெயந்தி தேட்டரிலிருந்து 1 கிலோமீட்டர் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. முன்பதிவிற்கு 9600682581, 9600683581, 96293226663. கரூரில் நேரில் சந்திக்க. பிரதிவாரம் சனி, ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை. பெங்களூர் விஜயம். பிரதிவாரம் வியாழக்கிழமை. கோயமுத்தூர் விஜயம். பிரதிவாரம் வெள்ளிக்கிழமை. தொடர்புக்கு ஆதவன் ஜோதிட மையம், வெக்கமேடு மெயின் ரோட், நம்பர் 451, பசுமை மெடிக்கல் மாடியில், வெக்கமேடு, கரூர். வெப்சைட் www.adavanraju.com. இமெயில் raju@adavanraju.com.